ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரிட்டி கேர். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பர்பான பேன் கேக் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்குன்னு சொல்லி நம்ம வெளியில் போய் நிறைய திங்ஸ் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இதில் ஆட் பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய திங்ஸ் தான். நீங்கள் வாங்கக்கூடிய ரெண்டு பொருள் எக்ஸ்ட்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வெனிலா எசன்ஸ், இன்னொன்று வந்து பேக்கிங் பவுடர். ஸோ இது மட்டும்தான் நம்ம வெளியில் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த டிஷ்ஷை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்காவோ அல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரே ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சால்ட் வந்து 2 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப அதிகமாக சால்ட் சேர்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து மில்க் ஆட் பண்ண போகிறோம். மில்க் ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கோம். 1/2 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். பின்னாடி தேவை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து மைதா மாவு ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா சளிச்சு தான் எடுத்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் சலிக்கலை அப்படின்னா சளிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கெட்டியாக இருக்கனால நான் இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணுறேன். 1/4 கப் அளவுக்கு நான் மில்க் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இந்த பேன் கேக்குக்கு தேவையான பேஸ் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பேனில் ஊற்றி மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலை வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேட்டரை இப்போ ஊற்றுறோம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். மாவை ஊற்றினா மட்டும் போதும், அதை எதுவும் இழுக்க வேண்டாம், அதுவாகவே ஸ்ப்ரெட் ஆகிக்கிறோம். ஸோ லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், இது மேலே இப்படி ஹோல்ஸ்லாம் வந்திருக்கும். இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம பெரட்டி போடணும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ ஹோல்ஸ் வந்தனால நான் பெரட்டி போடுறேன். பாருங்கள், எவ்வளோ ப்ரௌனிஷாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ 2 பக்கமுமே நல்லா வெந்தாச்சு. ஸோ வெளியில் எடுத்துடலாம். பாருங்க, சுவையான பேன் கேக் ரெடி. இது மேலே டேட் சிரப் அல்லது ஹனி சிரப் ஆட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுடைய கிட்ஸ்க்கு கொடுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே வெளியில் வாங்கி கொடுக்குறோம். அது எந்தளவு ஹெல்த்தியாக இருக்குன்றது தெரியாது. ஸோ வீட்லேயே சிம்பிளான இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கும் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் பிரிட்டி கேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ டிஷ்ஷோட சந்திக்கிறேன். Until then, bye from Divya Rajendran. Thank you.